ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை தாங்க சுட்டிருக்கேன். வீட்டில் இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் கடையிலேருந்து ஒரு பேக்கெட் மாவு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தோசை ஊற்றினேங்க. இது வரைக்கும் கடையில் மாவே வெளியே வாங்கினதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கடையில் மாவு வாங்கியிருக்கிறது. இருந்தாலும் என் பசங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு அதே ஒரு மைண்ட் செட்லேயே பசங்களுக்கு என்ன பண்ணேன்னா பூண்டு சட்னி அரைச்சா கொஞ்சம் தோசை எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்களேன்றதுக்கோசரமே பூண்டு சட்னி அரைச்சிங்க. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கூர்னி கேட்டிருந்தாங்க. அதனால் மக்கூர்னி தாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தேன். மக்கூர்னி பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். மதியத்துக்கு சாப்பிடும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கே எது கொடுத்து அமிச்சாலும் சரிங்க, ரைஸு மீதி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுவே இந்த மக்கூர்னி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் என் பசங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி மக்கூர்னி, நூடுல்ஸு இந்த மாதிரி ஐட்டம்னா மிச்சம் வைக்காமல் மீதி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் பர்பி தாங்க கொடுத்துருக்கேன். எங்களுக்கு